ஆபரேஷன் சிந்தூர் முடிவடைந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானில் அடுத்தடுத்த திருப்பங்கள், அடுத்தடுத்த அவசர ஆலோசனைகள் என ஒட்டுமொத்த பாகிஸ்தானே ஸ்தம்பித்து முடங்கி போயுள்ள நிலையில் இப்போது முதன்முறையாக இன்னும் சற்று நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் செய்தியாளர்களை சந்திக்க உள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் நாட்டு தூதர்கள் மற்றும் அமைச்சர்கள், மற்ற நாட்டு சீன தூதர் மற்றும் அந்த நாட்டு பாதுகாப்பு குழு ஆகியோரின் பேரில் பல்வேறு அறிக்கைகள், உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த அறிக்கைகளின்படி நாங்கள் தாக்குதலுக்கு தயங்க மாட்டோம், பதிலடி தாக்குதல் கொடுப்போம் என்றும், இந்திய ராணுவத்தின் தாக்குதலுக்கு அந்தந்த இடங்களிலேயே பதிலடி கொடுப்போம் என்றும் மீண்டும் அந்த பாகிஸ்தானின் பாதுகாப்பு குழு என்ற பெயரில் அந்த புதிய அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சீன தூதர் ஜியா ஜைடோங்கை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இசாக்தர் சந்தித்த சில நிமிடங்களில் பாதுகாப்பு குழு அறிக்கை என்ற பெயரில் ஒரு புதிய அறிக்கை வந்திருக்கிறது. இதனால் சீனாவின் ஆதரவை கோரிய பிறகு இந்தியா மீதான தாக்குதல் நடவடிக்கைகள், பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாமா என்பது குறித்து ஒரு புதிய திருப்பமாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு குழு என்ற பெயரில் அறிக்கை வந்திருக்கிறது. அந்த அறிக்கையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் தாங்கள் பதிலடியை கொடுப்போம் என்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று இப்போது புதிய அறிக்கை இன்று சற்று நேரத்திற்கு முன்பு வெளிவர தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் போர் நிலவரம் தொடர்பாகவும் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள இந்த சேதங்கள் மற்றும் பதிலடி கொடுத்த விவரங்கள் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்னதாக 2 முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஒன்று, சீன அந்த தூதரிடம் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அந்த முகமது இசாக்தர் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். 1. 2, அந்த வெளியுறவு அமைச்சரிடம் பேசிய பிறகு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாக மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் இப்போது நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எங்களது தாக்குதல் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் தொடரும், எங்களது முழுமையான தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற துணியில் அந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு குழு என்ற பெயரில் எவர் பெயரையும் குறிப்பிடாமல் பொதுவான அறிக்கைகள் வெளியிடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன பாகிஸ்தான் தரப்பில் இருந்து. இதனால் பாகிஸ்தானுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக கொடுத்த அடி, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அதற்கு என்ன விதமான விளக்கத்தை, சேத விவரங்களை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து ஷெபாஸ் ஷெரீப் தான் அறிவிக்க இருக்கிறார். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாடு முழுமையாக அங்க பாகிஸ்தான் பிரதமரின் கட்டுப்பாட்டில் இந்தியாவை போல் இல்லாத உள்ள சூழ்நிலையில் பாதுகாப்பு குழு என்ற பெயரில் பல்வேறு அறிக்கைகள், மிரட்டல்கள், பின்வாங்க, நாங்கள் எல்லையில் பதற்றத்தை குறைப்போம் என்று 1 மணி நேரத்துக்கு முன்பாக அறிக்கை வந்தது. இப்போது நாங்கள் பதிலடிக்கு தயாராக இருக்கிறோம், முழு சுதந்திரம் கிடைத்து விட்டது எங்களுக்கு ராணுவத்திற்கு என்று அறிக்கை வந்திருக்கிறது. இதனால் பாகிஸ்தான் ராணுவம், அரசு ஆகியவற்றிற்கிடையே உள்ள குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு தெளிவான வெளிப்படையான அறிவிப்பு இந்த ஆபரேஷன்